அண்மை செய்தி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.